அண்ணே வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து ஜெயபாலன். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். இல்லை, இப்போ கிட்டத்தட்ட தமிழினம் அழியக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளோட உரிமைகள் எல்லாமே போயிடுச்சு. மொழி கிட்டத்தட்ட அழிச்சு முடிச்சிட்டாங்க. 2009 அங்கே நம்ம ஈழ போர் முடிஞ்சிச்சு. இன்னும் 20 வருஷத்தில் இங்கே அது மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. வடநாட்டுக்காரன் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் பிறமொழியாளர்கள் ஃபுல்லாமே நம்மளுடைய நிலத்தை ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழர்கள் ஒரு அரசியலை கைப்பற்றியே ஆகணும். அதிகாரத்தை இல்லைன்னா தொலைஞ்சோம். சாதிக்காக கூடியிருப்பான், மதத்துக்காக கூடியிருப்பான், மற்ற ஒரு காரணத்துக்காக ஒரு நடிகனுக்காக கூட கூடியிருப்பான். ஆனால் இன்னைக்கு தூய தமிழனா இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழுக்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைக்கு மக்கள் வாக்களிக்கணும். ஒண்ணுதான், தமிழை ஒண்ணு கூடிட்டான் அப்படின்னா அவன் ஜெயிச்சிருவான். தமிழை சேர்ந்துக்கிட்டே இருக்கானே, கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கே, நாளைக்கு இது வந்து நமக்கு எதிராக ஆப்பா வந்துடும். நல்லா மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருந்தோமே நாட்டில் உட்காந்துக்கிட்டு. உண்மையிலே தமிழர்கள் ஒன்றிணையணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம்.